இல்ல. பட் இன்னைக்கு இங்க ரொம்ப பரபரப்பா இருக்கு. நேத்து சாயந்தரம் 6 மணி இருக்குங்கிற மாதிரிதான் இருக்கு அந்த சம்பவம்லாம் பாக்குறப்ப. சரி, டிவிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 இடங்கள் வந்து தேவை. அவங்க ஜெயிச்சதுன்னு பாக்குறப்ப 108, 5 காங்கிரஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, 113 மாறி இருக்கு. இன்னும் 6 இடங்கள் தேவை டிவிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு. இன்னைக்கு மாலையில சிபிஐ, சிபிஎம் 2 பேரும் ஆதரவு வந்து கொடுத்தாங்க. இன்னும் 2 இடங்கள் தேவை. அந்த 2 இடங்கள் விசிக்கு வரும்னு யாரும் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தாங்க. 5 மணிக்கு அறிவிப்பு வரும், 6 மணிக்கு வரும், 7 மணிக்கு வரும், 8 மணிக்கு வரும்னு இப்ப மணி பாக்குறப்ப 9:50 இது வரைக்கும் அறிவிப்பு வரல. 10 மணி வந்துச்சுன்னா ஏற்கக்கூடாது. எடிட் பண்ணும்போது வந்துச்சுனாலும் நமக்கு தெரியாது. இப்போ வரையும் 2 எம்எல்ஏக்கள் தேவை அப்படிங்கிற நிலைமையில தான் டிவிக்கே போயிட்டு இருக்கு. இதை அப்படியே கட் பண்ணி நேத்து என்ன நடந்ததுங்கிறத பார்ப்போம். நேத்து நம்ம சோழ கூட வந்து சொல்லியிருந்தோம், திமுக அதிமுக கூட்டணி சேர்ந்து அதிமுக ஆட்சியில் உட்கார வைக்க போது திமுக ஒரு டாபிக் இருந்தது. ஆனா அதை இனிஷியேட் பண்ணது யாரு கன்ஃபியூஷன் இருந்தது. ஆனா பேசப்பட்டது உண்மைதான். அப்படி நடந்தது அப்படின்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர் மிஸ்டேக்கா தான் இருக்கும். அவங்க தலையில அவங்களே மண்ணாவாரி போற மாதிரி தான் இருக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் மத்தியானத்துக்கு டைலூட் ஆயிடுச்சு அது. ஆனா நம்ம ஷோ பப்ளிஷ் ஆகிற சமயத்துலதான் திமுக அண்ணா அறிவாலயத்துல அந்த திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் வந்து நடந்தது. முக ஸ்டாலின் தலைமையில கூட்டம் வந்து நடந்தது. அதுல நிறைய தீர்மானங்கள் போட்டிருந்தாங்க. அதுல காங்கிரஸ் கண்டனம் தெரிவிச்ச ஒரு தீர்மானம், முக்கியமான தீர்மானம் பாக்குறப்ப 3வது தீர்மானம். அந்த தீர்மானத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு நிலையான ஆட்சி அமைக்கிறதுக்கு நம்ம அவசர கால முடிவு எடுத்தோம்னா அந்த முடிவுக்கு முக ஸ்டாலின் எடுக்கிற முடிவுக்கு நாங்க ஒத்துழைப்பு தருவோம், ஆதரவு தருவோம், நம்ம ஒரு நிலையான எதிர்கட்சியா இருப்போம் குறிப்பிட்டு இருந்தாங்க. நிலையான அரசு அமைக்கிறதுக்கு டிஎம்கே முடிவெடுக்கணும் கேள்வி வரலாம். நிச்சயமா டிவிக்கு ஆதரவு தர போறது கிடையாது. வேற எந்த பார்ட்டியுமே கிடையாது தமிழ்நாட்டுல. அப்ப ஏடிஎம்கே மட்டும்தான் இருக்கு. அது சூசகமாக சொல்லப்பட்டிருக்கு. அங்க இருக்க எம்எல்ஏக்குமே அதுல வெளிப்படையா அறிவிக்கல. அங்க இருக்க எம்எல்ஏக்கு நம்ம வெளிப்படையா அதிமுக ஆதரவு கொடுக்க போறோங்கிறது அங்க சொல்லவே கிடையாது. ஆனா கையெழுத்து வாங்கினதா ஒரு தகவலும் இருக்கு. ஆமா, இதெல்லாம் இருக்கிற சமயத்துல நேத்து நைட்டே டிவி டிபேட்ல எல்லாம் ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாரும் ஒரே மாதிரி கருத்துக்களை பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு தாய் பெற்றிகள் தானே நாங்க, ஒரே செடியில பூத்த 2 பூக்கள் தானே நாங்க, தாய்க்கழகம் தானே அப்படின்லாம் சொல்லி பேச ஆரம்பிச்சோன்னா அந்த சந்தேகம் வலுவாச்சு. இன்னைக்கு அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி காலையிலே வந்து தம்பிதுரையும் பேசியிருந்தாரு. ஆமா, ஆலோசனை நடந்துட்டு இருக்கு, நல்ல செய்தி வரும், எடப்பாடியார் ஆட்சி அமைப்பாருங்கிற வரையும் அவர் வந்து சொன்னாரு. நேத்து 8 மணிக்கு மேல மீடியா சர்க்கிள் எல்லாருக்குமே தெரியும், கன்ஃபார்ம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அது உறுதிதான் அப்படின்னாங்க. அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா டிஎம்கேவும் சரி, ஏடிஎம்கேவும் சரி, பிஜேபியுமே சரி ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த முடிவுல வந்து இருக்காங்க. ஏன்னா நேத்து வந்து ஒருத்தர் வந்து டக்குன்னு ஆட்சி அமைச்சா நம்மளோட எதிர்காலம் பின்னாகிறது. 3 பேருக்குமே இது வந்து